வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வரும் தேர்தலில் ஆட்சி இவர் கையில்தான், மக்கள் ஆதரவு முழுவதும் இந்த கட்சிக்கு தான். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது 2026 தேர்தல் களம் ஒரு பக்கம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுது நாங்கள் போட்டி, நீங்கள் போட்டி, 4 முனை போட்டி என்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நாங்களும் வெற்றி பெறுவோம் என்று அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஒரு வெற்றி ஒரு மோதல்களை இப்போதே அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். 2026 களம் என்பது மிகவும் பார்த்திங்கன்னா தீவிரமான களமாக இருக்கும் அப்படின்றது எல்லா அரசியல் கட்சிகளும் சரி மக்கள்களும் பார்த்திங்கன்னா எதிர்நோக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு சூழலில் யார் கையில் தான்ப்பா ஆட்சி போக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி ஒரு பக்கம், எதிர்கட்சி ஒரு பக்கம், புதிய வரவாக தாவேகா விஜய் அவர்கள் ஒரு பக்கம், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தொடர் பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல்களை சந்தித்து கொண்டு தனியாக நின்று கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம். ஸோ 4 முனை போட்டிகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது யாரிடம் ஆதரவு அதிகமாக போய் வாக்குகள் பார்த்திங்கன்னா பெற்று வெற்றியை பார்த்திங்கன்னா சூடப்போவது யார் ஆட்சி பிடிக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு முக்கிய நோக்கர்கள் அரசியல் கருத்தாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தொங்கும் சட்டசபை ஏற்படும், ஒருத்தர் மூலயமா தான் ஆட்சி பிடிக்கின்ற சூழல் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மெகா கூட்டணி ஏதாவது உருவாச்சுன்னா முழு ஆதரவும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்களை மையமாக வைத்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா முழுக்க ஃபோக்கஸ் அனைத்தும் பார்த்திங்கன்னா விஜய் பக்கம் திரும்பி விட்டது நம்மளுடைய மக்களுடைய ஆதரவு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் திமுக எப்படியாச்சும் நம்ம மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடணும், ஆட்சியை பார்த்திங்கன்னா பிடிக்கணும் அப்படின்றதுனால அவங்க ஒரு பக்கம் தீவிரமாக இருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த 2019 இருந்து தாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றிகளை பெற்று வருவதாக சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா தெரிவித்திருந்தார். 2026 தேர்தலிலும் தாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் எனவும் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். அன்றைக்கு தலைப்பு செய்தி திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்பது என்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் குறிப்பிட்டிருந்தார். இதை ஆவணத்திலும் சொல்லவில்லை, மக்கள் மீதான நம்பிக்கையிலேயே சொல்வதாகவும் வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் பார்த்திங்கன்னா பங்கேற்றிருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஸோ இவர் சொல்லியிருக்கிறதுனால மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைந்து விடுமோ அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பார்த்திங்கன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமானு கேட்டிங்கன்னா மக்களின் மனநிலை பொறுத்து இருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகளும் மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம சொல்ல முடியாது. மற்றும் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்கான ஆதரவு வாக்குகள் இருக்குது, பாஜகவை விரும்பாத வாக்குகளும் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால அதிமுகவுக்கு பெரிதாக ஆதரவு போகுமான்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தொடர் தோல்வி வர சந்திச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டு வராங்க தொடர்ந்து. ஓகேங்களா, அதிகப்படியான ஆதரவு இருக்குது. ஏன்னா ஒரு திரை உலகின் ஒரு முன்னணி நட்சத்திரம் அவர்கள், பெரும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர்கள், அவருக்கான ஆதரவு என்பது தமிழகத்தில் மிகவும் அதிகமாக இருக்குது. ஸோ அவருக்கான ஆதரவு என்பது பார்த்திங்கன்னா 2026 கொடுப்பாங்க அப்படின்றது தெரிகிறது. இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒரு இயராக இருந்தாலும் படிப்படியாக பார்த்திங்கன்னா முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இருக்கும், ஆனால் அந்த கட்சிக்கு நெகட்டிவே இல்லை. ஏன்னா ஒரு தேர்தல் 2 தேர்தல் சரிவு இருந்தால் தானே சொல்லலாம். தொடர் வெற்றிகளை மட்டுமே பார்த்திங்கன்னா குவிச்சிருக்கார்கள். ஆனால் அவங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்வி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தான். ஏன்னா ஒரு தேர்தலையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரித்து கொண்டே போகிறது. அவங்க இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் எப்படியாச்சும் வெற்றி பெற்று வருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையிலே அந்த கட்சியும் இருக்கிறது, அந்த கட்சிகளுடைய ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழு ஆதரவு யார் பக்கம் செல்ல போகிறது என்றால் அது பார்த்திங்கன்னா இப்பொழுதைய சூழலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2 ஒரு கட்சிகளுக்கு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் தாவேக பக்கம் முழு ஆதரவை கொடுக்க மக்கள்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக பக்கம் கொஞ்சம் ஆதரவை கொடுக்க இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியும். இது கூட தமிழுடைய இப்போ இருக்கக்கூடிய மனநிலை பொறுத்து தான், மக்களின் மனநிலை பொறுத்து தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இது உண்மைத்தன்மை இல்லை, பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்க போகிறது 2026 களம் என்பதை. நீங்கள் உங்களுடைய வாக்குகளும் சரி, உங்களுடைய ஆதரவையும் 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்பதனை கமெண்ட் மூலமாக
கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.